அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி இந்த லைவில் நம்ம பிட்கோய்வா மற்றும் பிசிசி ஹப் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மக்களே, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பார்த்துட்டு நம்ம பிஸ்னஸ் பிளான் பற்றி சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ரியல் கிரிப்டோ கரன்சி அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து எல்லா மக்களும் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க ட்ரேடிங், ஸ்வாப்பிங் எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். இது நம்ம தமிழ்நாட்டோட எக்ஸ்சேஞ்ச். ஸோ தமிழ்நாட்டில் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வரப்பட்டது இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும் தான், பிட்கோய்வா. ஸோ ஆஃபீஸ் சேலத்தில் சீலநாயக்கம்பட்டியில் இருக்குங்க. சீலநாயக்கம்பட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான். பனமரத்துப்பட்டி சந்தியூ அப்படின்ற இடத்துல இருக்குது. மெயின் ரோட்லேயே இருக்குது. அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருப்போம். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பேஜில் நம்ம எல்லாமே உங்களுக்கு குரூப் லிங்க்லாம் கொடுத்துருக்கோம். கம்யூனிட்டி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு A to Z டிரான்ஸ்பரன்சியாக எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இதில் எல்லா மக்களும் சம்பாதிக்க முடியும் மக்களே. ஸோ இது வந்து MLM கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது, ஓகேவா? இதில் வந்து கிரிப்டோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து வரப்போகுது இல்லையா? கிரிப்டோவை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனி வந்து கொடுத்துட்ருக்காங்க, நாமளும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லா மக்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் அது. செல்ஃபாகவே நீங்கள் சம்பாதிக்க முடியும் ட்ரேடிங் பண்ணி, ஓகேவா? ட்ரேட் பண்ண தெரியாதவங்க ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் நம்ம பார்க்குறோம். கிரிப்டோ கரன்சி காயின்லாம் வந்து 250 கிரிப்டோ கரன்சி காயின் பக்கமாக இதில் இருக்குங்க. ஸோ 250 கிரிப்டோ கரன்சி காயின் பக்கமாக இதில் வந்து இருக்குது. எது வேணால் நீங்கள் பை பண்ணிக்கலாம், ஓகேவா? ட்ரேட் பண்ணுறவங்க இதில் வேணால் டாப் 10க்குள்ளே பண்ண சொல்கிறாங்க கம்பெனியை, ஓகேவா? ஸோ டாப் 10 கரன்சி என்னங்க? ஸோ BTC, ETH, BNB, ஸோ இந்த மாதிரி வந்து கரன்சிலாம் இருக்குது, ஓகேவா? XRP இதெல்லாம் வந்து டாப் 10க்குள்ளே வரக்கூடிய ஒரு காயின்ஸு, ஓகேவா? ஸோ நம்ம அதையும் காட்டுறோம். அதெல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேக்கிங் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கிங்கில் யானிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டேக்கிங்கில் பாருங்கள், மினிமமே நம்ம பண்ணிக்கலாம். மினிமமே 10 USDலேருந்து பண்ணிக்க முடியும். ஸோ டெதர் காயின், USDT காயின், ஸோ 360 நாள் ஸ்டேக்கிங்கு. ஸோ வருஷத்துக்கு பாருங்கள் 48% API தராங்க, ஓகேவா? இது வந்து கம்பெனி தரக்கூடிய ஒரே விதமான ஒன்று தான். நமக்கு வந்து 48% வந்து இயர்லி, ஓகேவா? இது வந்து இயர்லி API, ஓகேவா? ஸோ பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்குறோம். இப்போ டெதர் காயின் இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் ஒன்று இருக்குங்க. அதில் வந்தோம்னா இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள் 61.5%, ஓகேவா? ஸோ இதை வந்து நமக்கு கொடுக்குறாங்க API. ஸோ டிஸ்க்ளைமர் எல்லாம் படித்து பட்டுவாங்க. எல்லாமே வந்து பக்கா லீகல் கம்பெனி. 5 வருஷமாக நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்குங்க. ஸோ கடந்த 5 வருஷமாக இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம மக்கள் பயன்பாடுக்கு வந்துட்டுருக்கு. நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்போம், எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் யானிங்ஸில் பாருங்கள், நம்ம டெதர் காயின் கொடுத்துருக்காங்க, USDC கொடுத்துருக்காங்க, ஸோ பிட்கோய்வா இந்த எக்ஸ்சேஞ்சோட காயினே கொடுத்துருக்காங்க. ஸோ பிளடெக்ஸ் காயின் இருக்குது, ஸோ பினான்ஸ் காயின் இருக்குது, பிட்காயின் இருக்குது, எத்திரியம் இருக்குது, சொலானோ இருக்குது, அது XRP காயின் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து 48%. அடுத்து பாருங்கள் ADA கரானோ காயின் வந்து 24% API தராங்க. ஸோ டாஜி காயின் 24% தராங்க, பாலிகான் 24%, ட்ரான் 24% API. ஸோ இது வந்து XLM பாருங்கள் 24% API, ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆனில் வரும்போது எக்கச்சக்கமாக இன்கம் கிடைக்கும். அதை பற்றி நம்ம சார்ட்லாம் போட்டிருக்கோம், அதை பற்றி பார்க்கலாமா? ஸோ நம்ம சேனலில் நம்ம இதில் ஜாயின் பண்ணலாம்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நல்ல ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டீட்டெயில் இதில் சொல்லிட்டு வந்துருப்பேன். நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே இந்த நல்ல ஆன்லைன் நிறுவனத்தில் கம்யூனிட்டி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, வெற்றி பாய் என்ற டெலிகிராம் சேனலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. A to Z நாங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லாம் இதை சொல்லியிருப்போம். இப்போ லாஸ்ட்டாக 2 பிஸ்னஸ் கான்செப்ட் தான் படுத்து பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டுமே எக்ஸலண்ட்டான கம்பெனி. அதில் இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் செல்ஃபாகவே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அதில் இது வந்து எக்ஸலண்ட்டான கம்பெனி, ஓகேவா? ஸோ நிறைய வாய்ஸ் மெசேஜ் டே பை டே வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நம்ம குரூப்பில், ஓகேவா? அப்டேட் இல்லாத நாளே கிடையாதுங்க, ஓகே? உங்களுக்கு வந்து நான் வீடியோக்கெல்லாம் போட்டிருப்பேன், வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிரிப்டோ கரன்சியில் பாருங்கள், ஆஃபீஸே இருக்குங்க. ஸோ கிரிப்டோ கரன்சின்னு ஆஃபீஸ் கொண்டு வந்தது இந்த எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான், ஓகேவா? 25,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆஃபீஸ் இருக்குது. மக்களோட பணம் இங்கே பாதுகாப்பாக இருக்குது. FIU ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட எக்ஸ்சேஞ்ச். உங்களுக்கு நான் இமேஜ் மூலியமாகவே எல்லாமே கொடுத்துருவேன். அதாவது நம்ம மக்களுக்கு, நம்ம கீழே ஜாயின் பண்ணக்கூடிய மக்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதேமாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்குண்டான இது எல்லாமே கொடுத்துருவேன், ஓகேவா? நீங்கள் பண்ணி அதில் அதிகமாக சம்பாதிக்கலாம். ஸோ இதில் செல்ஃபாகவும் சம்பாதிக்க முடியும், இதை நீங்கள் டீம் கொடுத்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிக்க முடியும், சரிங்களா? அதை எப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு செல்ஃபாக சம்பாதிக்கக்கூடியதெல்லாம் பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இந்த பாருங்க, இந்த இமேஜில் போட்டுரும் பாருங்கள். இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே 250+ கிரிப்டோ கரன்சி காயின்கள் பக்கமாக இருக்குங்க. அதில் நமக்கு தேவையான உலகில் உள்ள டாப் 10 கரன்சி காயினாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஏதோ ஒத்த காயினை வச்சு ப்ரொமோட் பண்ணலைங்க, MLM கம்பெனி கிடையாது இது, சரிங்களா? அவங்களாம் ஒத்த காயினை வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் தான் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அது நாங்கள் பண்ணுறது கிடையாது. இது வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில்
இப்போ கிரிப்டோ கரன்சியை மாற்றுறது வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து தான் மாற்ற முடியும் இல்லைங்களா. நம்ம ஐஎன்ஆராக மாற்றணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்சில் மாற்றது தான் சேஃப்டியான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து சேஃபான ஒரு கம்பெனி தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் மக்களுக்கு. ஸோ இதில் பாருங்கள், நமக்கு ஸ்டேக்கிங்கில் கொடுக்கப்பட்ட காயின் நான் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி ஆப் ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ இங்கேயும் பாருங்கள், நம்ம மொத்தம் 9 காயின் பக்கமாக இதுக்கு வந்து 48% தராங்க வருஷத்துக்கு. ஓகேவா. ஸோ 48% to 61.5% தராங்க வருஷத்துக்கு. இதில் நமக்கு வந்து ஆட்டோ சப்ஷன் ஆனில் வரும்போது 65.5% கிடைக்கும். அதை வந்து நீங்கள் 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ விட்டு வச்சிங்கன்னா உங்கள் எதிர்காலத்துக்கு உதவுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரில் இந்த காயினோட ரேட் எல்லாமே அதிகமாக தான் போகுது இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்ச காயின்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுவும் நம்ம எந்த காயின்லாம் வளர்ச்சி அடைய போதோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம கம்பெனி சொல்லக்கூடிய விஷயங்கள் டாப் 5க்குள்ளே இருக்கக்கூடிய காயின்ஸில் ஸ்டேக்கிங்கில் வரவங்க பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் பண்ண தெரியாதவங்க ஸ்டேக்கிங்கில் வந்துடுங்க. ஸோ நம்ம ஸ்டேக்கிங் தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஏன்னா ட்ரேடிங் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து ஸ்டேக்கிங்கில் வந்துக்கலாம். ஸோ ஸ்டேக்கிங்கில் நமக்கு 48%லேருந்து 61.5% வரைக்கும் தராங்க மக்களே. ஸோ இந்த 9 காயின் வந்து நமக்கு அதிகமான பர்சன்டேஜ் வந்து கிடைக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 24%. ஸோ அந்த 5 காயினுக்கு வந்து 24% கிடைக்குது. ஓகேவா. ஸோ நம்ம 48% காயினை மட்டும் எடுத்துப்போம். அதில் பெஸ்ட்டான காயின் அப்படின்னா USDT காயின். ஸோ டெதர் காயின் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நிறையா வந்து கிரிப்டோ கரன்சி காயின் பேவிங்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து சேஃப்டியான காயின், ஸ்டேபிள் காயின் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கிரிப்டோ நாலேஜ் உள்ளவங்க அவங்கவுங்க XRP காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம பிட்கோய்வா காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பிளட்டஸ் காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ETHல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த காயின் பிடிக்காது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாதுகாப்பான கம்பெனிங்க. எல்லாத்துக்குமே இது பாதுகாப்பான கம்பெனி, மிக மிக பாதுகாப்பான கம்பெனி. ஏன்னா கிரிப்டோ கரன்சிக்கு ஆஃபீஸு இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ் போய் விசாரிச்சுக்கலாம். சேலத்தில் இருக்குது. இன்னைக்கு போகிறவங்க பர்மிஷன் கேட்டு போவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா. அதை பார்த்துக்கோ மக்கள். இது வந்து செல்ஃபாக சம்பாதிக்க முடியும். ஸ்டேக்கிங்கில் கொடுத்தா சம்பாதிக்க முடியும். ஸோ எவ்வளோங்க சம்பாதிக்க முடியும்? ஸோ எக்ஸாம்பிள் 100 USDலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் மினிமம் 10 USD கூட பண்ணிக்கலாம். 10, 20, 30, 40 இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா. எவ்வளோ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் 100 USDலேருந்து வரும்போது நமக்கு சில விஷயங்கள்லாம் அன்லாக் ஆகுது BCC ஹப்பில். ஸோ இதில் BCC ஹப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதாவது பிட்கோய்வா எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம். இதில் வந்து நமக்கு செல்ஃப் ஸ்டேக்கிங் இன்கம்லாம் வரும். இதே BCC ஹப்பில் நமக்கு வந்து ரெஃபரல் கமிஷன், மந்த்லி ராயல்ட்டிலாம் வரும். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம பிட்கோய்வால செல்ஃப் ஸ்டேக்கிங் பற்றி பார்த்துருவோம். இதில் பாருங்கள், மினிமம் ஒரு 100 USDல வரீங்க. ஓகே, மினிமம் சொல்கிறேன். அவங்கவுங்க கெப்பாசிட்டி அவங்களும் தெரியும். நீங்கள் அதிகமாக கூட வந்துக்கலாம். சில பேர் 1000 USDல வராங்க, சில பேர் அதிகமாக USDலாம் வராங்க. ஓகேவா. ஸோ இப்போது நீங்கள் 100 USD ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இயர் பாருங்கள். இது வந்து ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆனில் வரீங்க. 360 நாள். ஓகேவா. 360 நாள் வேலிடிட்டி. ஆட்டோ ஸ்பின் ஆனில். நடுவில் நீங்கள் எடுக்க முடியாது. 360 நாள் கழிச்சு வந்துடும். உங்கள் அமௌண்ட்டும் இங்கே லாக் பண்ணல. நீங்கள் அவசர தேவைக்கு கேன்சல் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அதை கிரிப்டோ கரன்சி காயினை விற்று நீங்கள் காசாக கூட மாற்றிக்கலாங்க. ஓகேவா. கேன்சல் கொடுத்துட்டு நீங்கள் இதே எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் விற்றுக்கலாம். அது எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இதில் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட் இயர் பாருங்கள், நியூ USD தான் வரீங்க. ஓகேவா. 61.5% கிடைக்குது. அப்போ 161.5% வந்து இயர்ல கிடைக்குது. இதே 2வது வருஷமும் அப்படியே நீங்கள் போடுறீங்க. இது வந்து காம்பவுண்டிங் சொல்லுவாங்க, காம்பவுண்ட் ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க மக்களே. ஓகேவா. ஸோ 2வது வருஷம் பாருங்கள், 161.5% வந்து வந்த லாபத்தை அப்படியே போடுறீங்க. கம்பெனி தரது அதே 61.5% தான். இப்போ பாருங்க, நமக்கு அதிகமாக பாருங்க. 2வது வருஷம் $760 வந்து வாங்கி வைப்போம். ஓகே, USD காயின். இதே 3வது வருஷம் பாருங்க மக்களே. ஸோ 3வது வருஷம் நமக்கு 760 USD வந்த லாபத்தை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுற முடியும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட இன்கம் எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் கம்பெனி கொடுத்த லாபத்தை கூட போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் 10 இயர்ஸ்க்கு நான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். வெறும் 100 USDயை நம்ம 12,070 USD மாற்றுறோம். அப்போது வேல்யூ எவ்வளோங்க? நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 100 USDயில் ஸ்டேக் பண்ணது. ஓகேவா. அதை வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டேக்கிங்கில் வரோம். ஸோ ஸ்டேக்கிங்கில் வந்த லாபத்தை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி காயினாக கொடுக்குறாங்க இந்த கம்பெனி. அப்போது கிரிப்டோ கரன்சி குவான்டிட்டி வந்து அதிகமாகுது. ஸோ 100 USD காயினை நம்ம 12,000 USD வந்து 10 வருஷம் மாற்ற முடியும். இதே நீங்கள் 20 வருஷம் ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்குங்க. ஓகே, 1 கோடி USD காயின் கிடைக்கும். ஆக மொத்தம் வெறும் 10,000 இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து 20 வருஷம் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 138 கோடிலாம் சம்பாதிக்க முடியும். இதே 10 வருஷத்தில் அதுவும் அமௌண்ட்டாக போட்டிருப்போம் பாருங்கள். ஸோ வெறும் 10,000 10 வருஷத்தில் 11,40,650 இன்றைய மதிப்புப்படி கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு USDயோட விலை 95 ரூபா போகுதுங்க. ஸோ அப்போது 12,000 USD கணக்கு போட்டுப்பாங்க. செல்ஃபாகவே இது வந்து சம்பாதிக்க முடியும் இல்லையா. ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸில் இவ்வளோக்கு க்ரோத் நடக்குது.
ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சு சும்மா இல்லைங்க 5 வருஷமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு சரிங்களா. எஃப்ஐஓ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட எக்ஸ்சேஞ்ச், எல்லாமே பாதுகாப்பான கம்பெனி. நம்ம கிரிப்டோ கரன்சி காயினை வாங்கிடுறோம், கிரிப்டோ கரன்சி காயினை நம்ம அப்படியே வச்சிருந்தா நீங்கள் வச்சுக்கலாம், அது அதிகமாக போகும்போது நீங்கள் விற்றுக்கலாம். இதே ஸ்டேக்கிங்கில் கொடுத்தீங்கன்னா கம்பெனி வந்து நமக்கு இஎஃப்டி 45% to 48% to 61.5% தராங்க மக்களே. ஓகேவா, பாதுகாப்பாக இங்கே எல்லாமே சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து எந்த அவசர தேவைக்கும் நீங்கள் வந்து உங்களோட மணியை கேன்சல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேன்சலேஷன் சார்ஜஸ் மட்டும் ஒரு 5% வரும், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ மற்றபடி மற்ற கம்பெனிகள் மாதிரி எம்எல்எம் கம்பெனிகள் மாதிரி இதுங்க ஹோல்ட் பண்ணல, இது எம்எல்எம் கம்பெனி கிடையாது. ஓகேவா, செல்ஃபாகவே நீங்கள் இதெல்லாம் சம்பாதிக்க முடியும். இதே 100 USD தான் கணக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, இதே 1000 USD வரீங்க இப்போ பாருங்க, 1000 USD வரீங்க, அதே 61.5% தான் 1615 USD கிடைக்குது. அதை வந்து அப்படியே மறுபடியும் செகண்ட் இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்டேக்கிங்கில் மறுபடியும் போடுறீங்க, உங்களுக்கு 2608 USD வந்து கிடைக்குது. இப்படியே படிப்படியாக நம்ம 10 வருஷத்தில் பாருங்க, வெறும் 1000 USDயில் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டேக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,20,704 USD வந்து கிடைச்சிருக்கும். இதோட மதிப்பு எவ்வளோங்க, இன்றைய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா. வெறும் 1 லட்சம் முதலீடு பண்ணி 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். 1 கோடியே 14 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்க முடியுங்க. ஓகே, அதை பாட்டு பாருங்க, 1 கோடியே 14,66,956 ரூபா சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதே அதிகமாக போடுறீங்க, இன்னும் அதிகமாக கிடைக்கும். அடுத்து 10,000 USD போட்டுருந்தான், அதாவது நீங்கள் 10,000 USD ஸ்டாக் பண்ணுறீங்க, நமக்கு அதே 61.5% இதுக்கு கால்குலேஷன் போட்டு பாருங்க. ஸோ 10 இயர்ஸில் நமக்கு எக்கச்சக்கமாக கிடைக்குது. ஸோ 11 கோடி ரூபாய்க்கு மேலே கிடைக்குது. ஓகேங்களா, வெறும் 10 லட்ச ரூபா, வெறும் 11 கோடிக்கு மேலே நமக்கு கிடைக்குது. செல்ஃபாகவே இதை சம்பாதிக்க முடியும் சரிங்களா. கிரிப்டோ கரன்சி துறை பாதுகாப்பான துறை. இது வந்து எக்ஸ்சேஞ்சில் தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க சரிங்களா. யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லாருக்குமே பாதுகாப்பு மட்டும்தான். ஓகே, இப்போ பாதுகாப்புன்னு சொல்லி பார்த்துருவோம். நம்ம செல்ஃபாக வந்தாவே பாதுகாப்பு தான். இதே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா எதுவுமே கிடையாதுங்க. ஒரு 10,000 ரூபா மினிமமில் வந்துடுங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க சரியா. வந்துட்டு நல்லபடியாக இருக்குது, விசாரிச்சு பார்த்து நல்லபடியாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பெரிய அமௌண்ட் போட்டுக்கலாம். ஐயோ, நேரடியாக விசாரிச்சு வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த ராயல்ட்டி நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது இப்போ வந்து செல்ஃப் ஸ்டாக்கிங் போனஸ் பற்றி பார்த்தோம். இப்போ பாருங்க, நம்ம ராயல்ட்டி லெவல் போனஸ். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சார்ட் போட்டிருப்பேன். ஒரு வாரத்தில் நம்ம பண்ணோம் அப்படின்னா, அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம கிரிப்டோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை KYC பண்ணிட்டு நம்ம பண்ணுறதுக்கு நமக்கே இந்த போனஸ் தராங்கன்னா, அப்போ பாதுகாப்பாக நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லலாம் இல்லையா. அப்போ எல்லாத்துக்கும் சொல்லும் போது டெய்லி 1 ஹவருக்கு ரெஃபர் பண்ணுறீங்க, ஒரு வாரத்தில் 7 நாளுங்க. ஓகேவா, 6 நாள் டெவலப் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ ஈஸியாக பண்ணிட முடியும். இது எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன் 1 வீக்கில். ஓகேவா, இது நீங்கள் எத்தனை மந்த்துக்கு கூட பண்ணிக்கலாம். லேட்டாக போனால் லேட்டாக நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, சீக்கிரமாக போனால் சீக்கிரமாக சம்பாதிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம BCC கம்யூனிட்டி, BCC ஹப் கம்யூனிட்டி, அதாவது பிட்கோய்வா கிரிப்டோ கம்யூனிட்டி. இதில் வந்து தனியாக இன்னொரு வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இதில் வந்து ரெஃபரல் கமிஷன்லாம் ஆட் ஆகும். என்னென்ன ரெஃபரல் கமிஷன் வரும் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணுறீங்க, ஸ்பாட் 5%. அதாவது உங்களோட டவுன்லைன் வந்து எந்த கிரிப்டோ கரன்சி காயினில் முதலீடு பண்ணுறாரோ அதே கிரிப்டோ கரன்சி காயினாக உங்களுக்கு ஸ்பாட் 5 உங்களுக்கு இந்த BCC ஹப் கம்யூனிட்டியில் இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா, அது போக உங்களுக்கு ராயல்ட்டி இன்கம் பாருங்கள். ஸோ ராயல்ட்டி இன்கம் வந்து நமக்கு 6 லெவல் ராயல்ட்டி இன்கம் தராங்க. ஸோ இதை நம்ம 6 வாரத்துலேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஒரே வாரத்தில் 6 பேருக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அந்த 6 பேரும் ஒரு வாரத்தில் 6 பேருக்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா 6 36 வரவங்க எல்லாமே ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா 6 36 ஆகும், 36 716 ஆகும், 716 1796 ஆகும். இந்த மாதிரி 6 லெவலில் 46,656 பேர் வந்துடுவாங்க மக்களே. இது வந்து வெறும் 100 USD கால்குலேஷன் போட்டிருக்கேன். மாதம் நீங்கள் லட்சங்களை சம்பாதிக்க முடியும்னா இது பண்ணலாம். இல்லைனா நீங்கள் செல்ஃப் ஸ்டாக்கிங் நம்ம சொன்னோம் இல்லையா, செல்ஃப் ஸ்டாக்கிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து அதிகமாக சம்பாதிக்கணும், நான் மாதம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற நபர்கள் மட்டும் இதை பண்ணலாம். இந்த பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு வாரத்தில் பண்ணிங்கன்னா நீங்கள் 6 வாரத்தில் எவ்வளோ லட்சம் சம்பாதிக்க முடியுங்க, கணக்கு போட்டுருப்போம் பாருங்க. இதில் 15 லட்சம் மாதம் நம்ம சம்பாதிப்போம். ஓகேவா, அதாவது மாதம் மொத்தமாக எல்லா லெவலும் சேர்த்து 16,797 USDT சம்பாதிப்போம். அப்போது ஒரு USDயோட விலை 95 ரூபானா மொத்தம் INR மதிப்பு எவ்வளோ, 15,95,715 ரூபா. வேறு லெவலில் எல்லாருமே இங்கே பாதுகாப்பாக சம்பாதிக்க முடியும் மக்களே. ஏன்னா இங்கே நம்ம கிரிப்டோ கரன்சி காயினை வாங்கிடுறோம். ஒரு கிரிப்டோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, KYC பண்ணிக்க போகிறீங்க, பேங்க் டீட்டெயிலாக வெரிஃபை பண்ணிக்க போகிறீங்க. உங்களுக்கு 50,000 சிப்பா யூனோ காயினும் தந்துடுறாங்க வெல்கம் போனஸாக. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே நீங்கள் எத்தனை ரெஃபர் வேணால் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணுறவங்களும் கிடைக்கும். நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணாலும் அன்லிமிட்டட் ரெஃபர் பண்ணாலும் ஒவ்வொரு ரெஃபருக்கும் 50,000 சிப்பா யூனோ காயின் கிடைக்கும். அது வெல்கம் போனஸாக. ஓகேவா, அது போக இந்த மாதிரி ராயல்ட்டி போனஸ் மூலிமா நம்ம மாதம் லட்சங்களை சம்பாதிக்கலாம்.
ஸோ வெறும் $100 நம்ம இந்த சார்ட் போட்டிருக்கோம். எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? மாதம் 15,000 மேலே சம்பாதிக்க முடியும். வெறும் 10,000 ஓகேவா? இந்த $100 வேலை வெறும் 10,000 தாங்க வருது. 9,500 கரெக்டாக சொல்ல போனால் ரவுண்டாக வச்சு 10,000 $104 வரும். அதை அப்படியே ஸ்டாக் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை USD வேணால் ஸ்டாக் பண்ணிக்கலாம். 100க்கு மேலே பண்ணிங்கன்னா இந்த ராயல்ட்டி இன்கம் கிடைக்கும். அது கம்மியாக பண்ணும்போது உங்களுக்கு செல்ஃப் ஸ்டாக்கிங் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ வரவங்க எல்லாமே மினிமம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த $100 பண்ணிக்கோங்க. எவ்வளோங்க வரப்போகுது? வெறும் 10,000 வரப்போகுது. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா நமக்கு ஏதாவது கிடைக்க போதா? எதுவுமே கிடையாது இல்லைங்களா? இதே வந்து கிரிப்டோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட பேங்க்கில் இருக்கிற மணியை இங்கே வந்து அப்படியே மாற்றி வைக்க போகிறீங்க. உங்களுக்கு அதை ஸ்டேக்கிங் கொடுக்க போகிறீங்க. நீ கிரிப்டோ கரன்சி காயினா வாங்கிட்டு ஸ்டேக்கிங் கொடுக்க போகிறீங்க. கம்பெனி நமக்கு பர்சன்டேஜ் தராங்க. ஓகேவா? இதுக்கு நமக்கு ராயல்ட்டி இன்கம் தராங்க. ஸோ இதை பார்த்தோம் இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்க, நீங்கள் $1,000 டீம் எடுத்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எத்தனை USD வேணால் டீம் எடுத்துக்கலாம். மினிமம் நீங்கள் $100 வந்துட்டு கீழே $1,000 கூட டீம் எடுத்துக்கலாம். அதுக்குண்டான ரெஃபரல் கமிஷனும் கிடைக்கும். ஸோ டேரக்ட் ரெஃபரல் ஸ்பாட் கிடைச்சிடும். அது போக இந்த லெவல் இன்கம்லாம் மாதம் கிடைக்கும். அதாவது நம்ம டவுன்லைன் வந்து எத்தனை நாளைக்கு ஸ்டேக் பண்ணி வச்சுருக்காரோ, ஐயோ ஸ்டேக்கிங் கேன்சல் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க. ஓகேவா? இது வந்து மாதம் கிடைக்கும். டே அதை வந்து மாதம்ன்றது டே பை டே வந்துடும். இப்போ லெவல் 1ல் பாருங்களேன், நமக்கு வந்து 0.5%ங்க. லெவல் 2ல் 0.3%, லெவல் 3லையும் 0.3%. அதேமாதிரி எல்லா லெவலுக்கும் 0.3%. மொத்தம் 2% தான் லெவலுக்கு ஒதுக்குறாங்க. இது வந்து ராயல்ட்டி இன்கம் 6 பேர்த்த கொடுத்தாலே அது கிடைக்கும். இதே வந்து நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் ஒரு 5 பேர் தான் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? அந்த 5 பேர் மூலிமா டீம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 2வது லெவல் கிடைக்காது. அதனால் 6 பேர்த்த மினிமம் கொடுத்துருங்க. அதனால் கம்பெனி சொன்ன மினிமம் டார்கெட் வச்சு நான் சார்ட் போட்டிருக்கேன். ஓகேவா? இதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். மாதம் கிடைக்கும். மாதம்ன்றது 0.5% வச்சுக்கோங்களேன். அதை வந்து டிவைடட் பை 30 போடுங்க. எவ்வளோ வரும்? அது வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் டெய்லி. ஓகேவா? அதை வந்து டிவைட் பை பண்ணி உங்களுக்கு டெய்லி எவ்வளோ கணக்கு வருதோ அதை கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ மாதம் நான் வந்து இதை சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே $1000 டீம் எடுக்கிறீங்க. இது இங்கே பாருங்க, எல்லாமே எல்லா லெவலும் சேர்த்து பார்த்தீங்கன்னா $1,67,970 வந்து மாதம் நம்ம சம்பாதிப்போம். மிக மிக சுலபமாக சம்பாதிக்கலாம் இந்த கம்பெனியில். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து நம்ம கிரிப்டோ கரன்சி காயினை தான் வாங்க போகிறோம். அதுவும் எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்க போகிறோம். ஓகேவா? மற்ற MLM கம்பெனியில் போய் போடுறது அவங்க தான் ஏமாற்றிட்டு போவாங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் அவங்களுக்கு ட்ரேட் பண்ணுறது மூலியமாகவே பல கோடி ரூபாய் இன்கம் கிடைக்குது ஒரு நாளைக்கு டேர்னோவரே. ஓகேங்களா? இவங்களால தான் தர முடியும் பாதுகாப்பாக. மற்ற யாராலையும் MLM கம்பெனி பண்ணுறவங்களால தர முடியாது. அதுக்கு ஒரு நாள் வந்து அழியும். ஓகேவா? எல்லா MLM கம்பெனியும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஓகேவா? எக்ஸ்சேஞ்சில் நமக்கு ஆஃபீஸ் வச்ச ஒரே எக்ஸ்சேஞ்சு நம்ம பிட்கோவா தான். ஸோ சென்னையிலையும் ஆஃபீஸ் இருக்குது. அதையும் வந்து நம்ம டவுன்லைன்ஸ் நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ சென்னையிலையும் LIC பில்டிங் பக்கத்தில் நம்ம பிட்கோயின் சொல்லி ஆஃபீஸ் இருக்குது. ஸோ 2028 தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் நிறைய இடத்துல ஆஃபீஸ் வந்து வரப்போகுதுங்க. ஸோ கிரிப்டோ விழிப்புணர்வை இங்கே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? இதன் மூலிமா இவங்களோட இந்த பிட்கோயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் ஆகுது. ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு நமக்கு 2% வந்து மாதம் தந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க மக்களே. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா? இது மட்டும் இல்லாமல் என்ன ராயல்ட்டி இன்கம்லாம் இருக்குங்க. ஸோ ராயல்ட்டி இன்கம்லாம் நான் வந்து டெலிகிராம் சேனலில் போட்டிருப்பேன். ஸோ டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே இதில் வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ பிட்கோயினுக்கும் தனியாக ஒரு இதெல்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? பிட்கோயினுக்குன்னு தனியாக ஒரு இதெல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதில் மட்டும்லாம் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த லிங்க்லாம் வாங்கி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வாரம் ஜூம் மீட்டிங் நடக்கும். ஜூம் மீட்டிங் லிங்க்லாம் குரூப்பில் போடுவோம். ஸோ MDA, அதாவது இந்த BCC போட MDA ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணுறாரு. வாரத்தில் 2 நாள். இப்போ இந்த வாரம் வந்து நமக்கு கோவா ட்ரிப்பு போயிருக்காங்க. நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணால் டூரும் கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே, இப்போ கோவா ட்ரிப் போயிருக்காங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி எவ்ரி வாரத்தில் 2 நாள் புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மீட்டிங் நடக்கும். ஓகேவா? ஸோ கிரிப்டோ கரன்சிலாம் வந்து வெளிநாட்டில் எல்லாமே லீகல் ஆகிட்டாங்க. எல்லா இடத்துலையும் வந்து கிரிப்டோ கரன்சி எதிர்காலத்தில் வரப்போகுது. நம்ம நாட்டிலையும் கூடிய விரைவில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வந்துருக்கு. எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, இதில் வந்து இன்னைக்கு ஒரு கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. அதை பற்றி நான் பேசுகிறேன் லாஸ்ட்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இமேஜ் இருக்குங்க. உங்களுக்கு இந்த இமேஜ்லாம் பாருங்கள், நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு உதவும். இதெல்லாம் ஓகேவா? நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே கிளியராக நான் போட்டிருப்பேன். ஓகேவா? 1000 எல்லாமே ஒட்டுக்காக போட்டிருப்பேன். 1000 USDயில், 100 USDயில், 10,000 USDலாம் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு இமேஜ் தேவைப்படுறதுனா நம்ம இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? எல்லாமே பாதுகாப்பாக இதில் சம்பாதிக்க முடியும். ஃப்யூச்சரில் நான் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோலாம் வந்து நான் போட்டிருப்பேன் இதில். ஓகேவா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ரிவார்ட்ஸ். ஸோ இந்த ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு
எவ்வளோ கிடைக்கும் சொல்லி போட்டிருப்பேன். அதாவது லெவல் 1ல் டேவரஃபுல் நீங்கள் 100 USDயில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சிப்பாய் கிளப்புக்கு வந்துடுவீங்க. இப்போ சிப்பாய் கிளப்புன்ற நேம் மட்டும் மாற்றிருக்காங்க. ஓகேவா, அது வந்து நான் உள்ளுக்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். என்ன நேம்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மாற்றிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது வந்து நான் டைப் பண்ணி நான் போடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து கிடைக்குங்க. அதாவது லெவல் 1லேருந்து 6 லெவலுக்குள்ளே ஆக்டிவ் மெம்பர்ஸ் நம்ம டீமில் வந்து 100 பேர் ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருக்கணும். நம்ம வந்து மந்த்லி 500 USD வந்து நம்ம மாதம் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம எலிபென்ட் கிளப்புக்கு அடுத்து மூவ் ஆயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சிப்பாய் கிளப்புக்கு 6 டேவரஃபுல் நம்ம 100 USDக்குள்ளே கொடுத்தா போதுமானது. 100 USD ஒவ்வொரு நபரும் 100 USDயில் ஜாயின் பண்ணியிருக்கணும் மினிமம். ஓகேவா, மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் ஜாயின் பண்ணலாம். ஆனால் டேவரஃபுல்ன்றது கொடுத்துருக்கணும். ஓகேவா, அப்போ தான் வந்து நீங்கள் சிப்பாய் கிளப்புக்குள்ளே வரீங்க. உங்களுக்கு நேம் ஷீல்டு வந்து உங்களுக்கு கம்பெனி அவார்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் வந்து 3 மாதத்துக்கு நடக்கும். அப்போது வந்து நேம் ஷீல்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போ பாருங்க, நம்ம லெவலில் நம்ம 100 மெம்பர்ஸ் நம்ம டீமில் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க 6 லெவலில். ஓகேங்களா, ஸோ 500 USD வந்து நீங்கள் மாதம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எலிபென்ட் கிளப்புக்குள்ளே வந்துடுவீங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எலிபென்ட் கிளப்புன்றது சீனியர் இதாக மாற்றிருக்காங்க, சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, நம்மளோட இன்கம் வந்து 200 மெம்பர்ஸ் நம்ம டீமில் 6 லெவலில் ஆக்டிவாக இருந்து மாதம் நம்ம வந்து 2000 USD வாங்கக்கூடிய நபராக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆர்ஸ் கிளப்புக்கு போகிறோம். நமக்கு ஆப்பிள் டேப்லெட் கிடைக்குது. ஸோ அடுத்தது லெவல் 1 to 6ல் அச்சீவ் மெம்பர்ஸ் 500 மெம்பர் நம்ம டீமில் 6 லெவலில் ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னா ஆக்டிவாக இருக்கணும். ப்ளஸ் நமக்கு வந்து 5000 USD வந்து மாதம் நம்ம வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி கிளப்புக்கு போயிடுவோம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் அப் கால் ஃபண்டு 10 லட்ச ரூபா தருவாங்க. ஓகேவா, ஸோ இதே வந்து லெவல் 1 to 6ல் நம்ம வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்து 1000 பேர் நம்ம டீமில் இருந்து நம்ம மந்த்லி USD வந்து 10,000 USD வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம குயின் கிளப்புக்கு போவோம். ஸோ லக்ஸரி கார் ஃபண்டு வந்து நமக்கு 20 lakhs தராங்க. ஸோ அடுத்தது வந்து நமக்கு 6 லெவலில் 5000 மெம்பர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 70,000 USD வந்து நீங்கள் மாதம் ராயல்ட்டி மூலமாக வாங்குறீங்க அப்படின்னா கிங் கிளப் மெம்பராக ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஹவுஸ் ஃபண்ட் வந்து 30 லட்ச ரூபா கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த ராயல்ட்டி இன்கம் வந்து இது வந்து முதல்ல இருந்தது. இப்போ வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ராயல்ட்டி இன்கம் வந்து கம்பெனியாக பார்த்து தருது இது. ஓகேவா, அதாவது இது வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்பெனியாக பார்த்து தருதுங்க. ஸோ இதுக்கு ஒரு கிரிட்டீரியா மட்டும் செட் பண்ணியிருக்காங்க இப்போது. ஓகேவா, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நீங்கள் செல்ஃப் ஸ்டாக்கிங் வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு மட்டும் நம்ம வந்து 100 USDயில் இருந்தால் போதுமானது. ஸோ அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து எலிபென்ட் கிளப்புக்கு நீங்கள் 1000 USD வந்து செல்ஃப் ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கணும். அந்த கிரிட்டீரியா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி ஹார்ஸ் கிளப்புக்கு ஒரு கிரிட்டீரியா செல்ஃப் ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கணும். அது வந்து அதிகமாக இருக்கும். அந்த சார்ட் நான் கிரியேட் பண்ணி போடுறேன். ஓகேவா, இந்த குரூப்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இது வந்து கம்பெனி தரக்கூடிய இதுக்கு வந்து கம்பெனி என்ன கிரிட்டீரியா செட் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம செட் பண்ணால் போதுமானது. ஸோ இதை விட நமக்கு இது தாங்க பெஸ்ட்டு எல்லாமே. ஓகேங்களா, அதாவது இந்த இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, ராயல்ட்டி லெவல் போனஸ், இந்த 6 லெவல் போனஸ் தான் நமக்கு பெஸ்ட்டான ஒன்று. இதுலேயே நம்ம வந்து லட்சங்கள் கோடிகள் சம்பாதிச்சிட முடியும். அதையும் தாண்டி நமக்கு கம்பெனி ராயல்ட்டி அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா, இது வந்து 6 லெவல் ராயல்ட்டி. ஸோ $100 நீங்கள் டீம் எடுக்கும்போது எந்த பேக்கேஜில் வேணால் நீங்கள் டீம் எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் வந்து இங்கே கிரிப்டோ கரன்சி காயினை மக்கள் வாங்கிடுறாங்க. கிரிப்டோ கரன்சி காயினை வாங்கிட்டு அதை தான் ஸ்டேக்கிங் கொடுக்குறாங்க. ஓகேவா, எல்லாமே இங்கே பாதுகாப்பு தான். அதே மாதிரி நம்ம அமௌண்ட்டை எங்கேயும் ஹோல்ட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வேணால் கேன்சல் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகேவா, ஸோ மற்றபடி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ மேலும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ. இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? 2020 ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. சேலத்தில் இருக்குது. இதன் சிறப்பம்சம் ஐஎன்ஆரில் நம்ம கிரிப்டோவை மாற்றிக்கலாம். ஓகேவா, அதாவது நம்மளோட பேங்கிங்கில் இருக்கக்கூடிய மணியை அதாவது அதை வந்து FIATன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனியில் ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. INR டு கிரிப்டோவை மாற்றிக்கலாம். கிரிப்டோ டு கிரிப்டோவை வந்து வர்த்தகம் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம், ஸ்வாப்பிங் பண்ணிக்கலாம், P2P ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், OTC பண்ணிக்கலாம், அதெல்லாமே பண்ணிக்கலாம். மற்றும் 24/7 கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்குது. நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்தி அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து FIO ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கம்பெனி, அதை பார்த்துக்கோங்க. எல்லாமே வீடியோஸ் அவங்களே சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோஸும் இதுக்கும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ 25,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு சேலத்தில் சந்தியூரில் ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி சென்னையில் பிரான்ச் ஆஃபீஸ் வந்து வந்தாச்சு. ஓகேவா, LIC பில்டிங் பக்கத்தில் வந்துருக்கு. அது நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வேலூரில் வரப்போகுது. எல்லாமே தயாராகிடுச்சு. வேலூரில் இந்த வந்து ஃபினான்ஷியல் இயர் அப்படியில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மக்களே. ஓகே, ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்டிங் இருக்கும். நல்ல நாள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்துடும். ஸோ 2028 எல்லா மாநிலங்களையும் நமக்கு வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா,
உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம போட்டிருப்போம். டைப்பிங் வேணுமானாலும் உங்களுக்கு டைப்பிங் பண்ணி போட்டிருப்போம், கீழே எல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க, சரியா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 சிப்பா காயின் தராங்க மக்களே. அதாவது இதில் போட்டுரும் பாருங்க, 50,000 சிப்பா காயின் தராங்க. ஸோ இதில் பாருங்களேன், ஸோ இதுதான் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சு. இதில் வந்து நம்ம செல்ஃப் ஸ்டாக்கிங் இன்கம்லாம் ஆட் ஆகும், ஓகேவா? இதிலே பிட்காயின்னு சொல்லி 2 இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். நமக்கும் இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குன்னு சொல்லி இங்கே காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ரெஃபரல் இன்கம்லாம் இதில் வந்துட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம ரெஃபர்லாம் நிறைய பண்ணியிருக்கோங்க. 18 பேர் பக்கமாக இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 19 பேர் பக்கமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லும்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டவுன்லைன்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் இப்போ வந்து எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கேவிஸ்லாம் பண்ணவங்க தான் இங்கே லிஸ்ட்டு காட்டும் நமக்கு, ஓகேவா? நம்ம எக்ஸ்சேஞ்சில் பாருங்கள், எக்ஸ்சேஞ்சில் காட்டிட்டு வந்துடுற ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸ்சேஞ்சில் இது வரைக்கும் ரெஃபரில் பாருங்கள், மேலே 42 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்சில் பண்ணியிருக்காங்க. இதே வந்து நம்ம சொல்கிறது ஃபுல் ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணவங்க இவங்க 19 பேர், ஓகேவா? இங்கே 19 பேர்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ நான் சீனியர், அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் ஆகிட்டேன் நான். 19 பேர் வந்து வந்திருக்காங்க, ஓகேவா? நான் வந்து வெறும் $143 தான் பண்ணியிருக்கேன். இன்னும் பண்ண போகிறேன், அமௌண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், பண்ண போகிறேன், சரிங்களா? வரவங்க எல்லாமே மினிமம் பேக்கில் வந்து கூட டீம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? ஸோ இப்போ செல்லப்பாண்டி சார் வந்து 1144 USD பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது அவர் வந்து இன்னொரு டேரக்டர் பண்ணியிருக்காரு. எவ்வளோ? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா தேவி மேடம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 2099 USD பண்ணியிருக்காங்க, ஓகே? உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இங்கே ரிப்போர்ட் நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து கோவிந்த் சார், நாகர்கோவில் கோவிந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா 171 USD வந்து பண்ணியிருக்காரு. 6 டேரக்டர் பண்ணியிருக்காரு நம்ம டீமில். ஸோ அவங்க எல்லாமே வந்து எவ்வளோ USD பண்ணியிருக்காங்க. அவங்க கீழே வந்து 644 USD பண்ணியிருக்காங்க சுகுணா மேடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே அப்படியே 10 USD பண்ணியிருக்காங்க. 10 USD கூட பண்ணுறாங்க பார்த்தீங்களா? 10 USD கூட பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆனால் 100 USDயில் வந்து அதை வந்தால் தான் ரெஃபர் இன்கம்லாம் கிடைக்கும். 10 USDயில் வந்தால் கிடைக்காது, ஓகேவா? அவங்களாம் வந்து ரெஃபர் பண்ண முடியாது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தேவிப்பிரியா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா 110 USD பண்ணியிருக்காரு. அவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோபி ராஜன் சார் வந்து 2100 USD பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பிரபாநாத் அவர் சார், அந்த சார் வந்து பார்த்தீங்கன்னா 102 USD பண்ணியிருக்காரு. ஸோ கார்த்திக் சார் வந்து பார்த்தீங்கன்னா 113 USD பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரதி மேடம் வந்து 104 USD பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாம் ஃபுல் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரெஃபரல் கமிஷன் இந்த சைட்டில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்குங்க, அவ்வளோதான், சரிங்களா? எல்லா மக்களுக்கும் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். செல்ஃபாகவும் சம்பாதிக்கலாம். அதாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரெண்டுலேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ ஒன்றில் மட்டும் தான் பண்ணுறீங்கன்னு வச்சுன்னா ஒன்றில் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும், மறுபடியும் எக்ஸஸாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக போயிடும், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரெண்டுலேயும் பண்ணிக்கணும். எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோக்கள்லாம் கொடுத்துருக்கேன் மக்களே, ஓகேவா? ஒவ்வொரு 4 வீடியோக்களில் முழுசாக பார்த்துருங்க, அவ்வளோதான். மொத்தம் 4 வீடியோக்கள் கொடுத்துருப்பேன். அந்த 4 வீடியோக்களை ஃபுல்லாக வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இங்கே வந்து எல்லாம் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம டீமில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ இந்த இதில் மொத்தம் டோட்டலாக 6638 USDT வந்து நமக்கு வந்து டோட்டலாக USDயில் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க, ஓகேவா? ஸோ நம்ம டுடே இன்கம் 777, அதாவது டெய்லி வந்து இப்போது நமக்கு 0.7 USD வந்து கிடைச்சி வந்துட்டுருக்கு. ஸோ ட்ரான்ஸ்பரன்சியாக உங்களுக்கு நம்ம ஷோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக தான் எடுத்தோம் நம்ம இந்த கம்பெனி. இது வந்து நல்ல கம்பெனினால தான் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம், மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அக்கம் பக்கம் கூட டீம் எடுக்கலாம் நினைக்கிறத, சரிங்களா? ஏன்னா நமக்கு கிரிப்டோ கரன்சி காயின் கிடச்சதுங்க. அந்த கிரிப்டோ கரன்சி காயின் டாப் 10க்குள்ளே இருக்கக்கூடிய காயின்ஸ், ஓகேவா? அதுவும் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் மூலிமா பண்ணக்கூடிய காயின்ஸ். எக்ஸ்சேஞ்ச் மூலிமா தான் நம்ம பண்ணுறோம், சரிங்களா? இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலிமா தான் நம்ம கிரிப்டோ கரன்சி காயினை வாங்கணும். மற்றவங்ககிட்டலாம் வாங்காதீங்க, அது உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம வாங்கணும், அதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஸோ மார்க்கெட்டில் நமக்கு 250 கிரிப்டோ கரன்சி காயின் இருக்குது. அதில் நீங்கள் நாம் வந்து பழக்கி கொடுத்தது USDT, அதில் பாதுகாப்பாக எல்லாமே வந்து சம்பாதிக்கலாம். USDன்னு அடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து வருங்க, ஓகேவா? USDTன்னு அடிக்கும், ஸ்பெல்லிங் கரெக்டாக போடணும், தப்பாக போட்டால் வராது. ஸோ USDTன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்களா 96 ரூபா இன்றைக்கி வேட்டு போகுது. ஸோ வாங்கிறது விற்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் ரெட் கலரில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்ககிட்ட தான் நம்ம வாங்கணும், ஓகேவா? இவங்கெல்லாம் வாங்கினவங்க, இவங்ககிட்டலாம் போய் வாங்க முடியாது, ஆர்டரில் விழுந்துடும், சரிங்களா?
சரி, இப்போ 96.4ன்னு சொல்லி போய் கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கும் க்யூவில் நின்றோம். ஸோ நம்ம வாங்குறது விற்கிறதுலாம் ஸ்டேக்கிங் பண்ணுறவங்க எல்லாமே இங்கே ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணினா அது வந்து அப்படியே வந்துடும். ஸோ எவ்வளோ சேல் பண்ணுறாரு இப்போ பாருங்க, $37,248 சேல் பண்ணுறாரு அவர்கிட்ட அவ்வளோ வச்சுருக்காரு. மொத்தமாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அவைலபிள் அமௌண்ட்டு இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இப்போ 10,000 நீங்கள் அவைலபிள் பேலன்ஸில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10,000 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு சொல்லி இங்கே வந்துடும். ஸோ 10,000 போட்டு நீங்கள் வந்து $103 கிடைக்கும். அதை அப்படியே வந்து ஸ்டேக்கிங் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்குண்டான வீடியோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ரெட் கலரில் உள்ளவங்கள்ட்ட தான் வாங்கணும். ஓகேவா? ஸோ ட்ரேடிங் பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி ஆர்டரில் க்யூவில் நிற்பாங்க. ஸோ நம்மலாம் வந்து க்யூவில் நிற்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் ட்ரேடிங் தெரியாதவங்க ஸ்டேக்கிங்கில் சொல்கிறோம், சரிங்களா? ஸோ ட்ரேடிங் பண்ண தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஆர்டர் போட்டு வைப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ரேட்டு அந்த ரேட்டுக்கு வரும்போது வந்து அது பை ஆகிக்கும், சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்கெட் ரேட்டோட 10 பைசா லாபத்துக்கு விற்பாங்க இவங்க எல்லாமே. சம்டைம் வந்து மார்க்கெட் ரேட்டுக்கே வந்து விற்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ எப்பயுமே வந்து ஸ்டேக்கிங் கொடுக்குறவங்களாம் ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்ககிட்ட தான் நம்ம வாங்கணும். ஸோ லாஸ்ட்டாக மார்க்கெட் ரேட் பார்த்துக்கோங்க எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நியர்பை யார் விற்கிறாங்களோ அவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க, டக்குன்னு வந்து நமக்கு பை ஆகிடும். சில பேருக்கு வந்து ஆர்டரில் விழுந்துடும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சுக்காரங்களுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து பாதுகாப்பாக தர முடியும். ஏன்னா இவங்ககிட்ட இந்த பை அண்ட் சேல் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ பிட்காயினில் பாருங்களேன். ஸோ பிட்காயினில் நம்பர் பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதிகமாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் பிட்காயின் தான் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு காயினை வாங்குவாங்க விற்பாங்க. ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே இந்த பிட்காயினில். அப்போது லாபங்கள் வந்து கரெக்டாக வந்து நுணுக்கம் தெரிஞ்சவங்க டக்குன்னு ஒரு நாளைக்கு 10 ட்ரேடு 20 ட்ரேடு கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணி லாபம் எடுப்பாங்க. அதிகமாக பணம் உள்ளவங்க தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? ட்ரேடிங்கை. இதே பணம் கம்மியாக உள்ளவங்க ஸ்டேக்கிங் வந்துக்கலாம். ஸோ ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஏர்னிங் சொல்லியிருக்கு இல்லையா, இதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். ஸோ ஏர்னிங்ஸில் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிஸ்க் இல்லை. ஓகே, நம்ம கிரிப்டோ கரன்சி வாங்கிடுறோம். நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி இது கிரிப்டோ அக்கௌண்ட்டுக்கு நம்ம பணத்தை கொண்டு வந்துட்டு நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி காயினை வாங்கிடுறோம். ஸோ இங்கே என்னென்ன கிரிப்டோ கரன்சி வாங்கலாம் ஸ்டேக்கிங்கில் டாப் 10க்குள்ளே இருக்கக்கூடிய காயின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. ஓகேவா? டாப் 10ல் இல்லாத காயின் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போட வேணாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 5க்குள்ளே இருக்கக்கூடிய காயின் இதெல்லாம், இது ரெண்டும். ஓகேவா? ஸோ அடுத்து பிட்கோயிவா காயின், இப்போ இவங்களோட எக்ஸ்சேஞ்சோட காயின். ஓகேவா? ஸோ அடுத்து பிளட்எக்ஸ் காயினும் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் காயின், இதெல்லாம் வந்து டாப் 5க்குள்ளே இருக்கக்கூடிய காயின். இது பிட்காயின் டாப் 1, உலகத்திலே நம்பர் 1 இதுதான். ஸோ அடுத்தது எத்திரியம். ஓகேவா? அடுத்து சொலானா, இதெல்லாம் வந்து டாப் 10க்குள்ளே இருக்கக்கூடிய காயின்ஸுங்க. ஸோ எக்ஸ்ஆர்பி, ஆடா. ஓகேவா? இது வரைக்கும் நமக்கு 48% கிடைக்கும். இங்கெல்லாம் இதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா 24% வருஷத்துக்கு. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. மாதத்துக்கு இல்லைங்க, வருஷத்துக்கு. அது பார்த்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள், இங்கேயே காட்டும். ஓகேவா? இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ இந்த அமௌண்ட்டு போட்டுருங்க. அமௌண்ட் போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி இங்கே பாருங்கள். நான் 1000 USD போட்டிருக்கேன். இப்போ 48 ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 48%. ஓகேவா? அப்போ எவ்வளோ கிடைக்கும் வருஷத்துக்கு மொத்தமாக வந்து இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். எஸ்டிமேட் போனஸ் சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க 1479.99ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் நடுவில் உங்களோட மணியை எப்போ வேணால் கேன்சலும் பண்ணிக்கலாம். கேன்சலேஷன் சார்ஜஸ் மட்டும் வரும். 360 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா கேன்சலேஷன் சார்ஜஸ் மட்டும் வரும். ஓகே, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, இதெல்லாம் பார்த்தோமா? இதே ஆட்டோ ஆப்ஷன் ஆன் கொடுத்துங்க. ஆன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 61.5% இங்கே மாறிடும். ஓகேவா? அதே மாதிரி 1615 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே 10,000 USD போடுங்க, அதுக்குண்டான கால்குலேஷனாக காமிக்கும். ஓகேவா? ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, எல்லாமே அரசாங்க விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. டிஸ்கிளைமரோட படித்து பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க, சரிங்களா? 5 வருஷமாக சரியாக செயல்பட்டு வந்துட்டு மக்களே. நிறைய மக்கள் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. எல்லாம் பாதுகாப்பாக இப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. கிரிப்டோ கரன்சின்னு ஒரு எக்ஸ்சேஞ்சா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஆஃபீஸ் கூட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நேரடியாக ஆஃபீஸ் கூட வாங்க, என்கிட்ட கேட்டு வாங்க. யார் சொல்லி வந்தீங்க கேட்பாங்க. அங்கே நேம் சொல்லுங்கள், எல்லாமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ சென்னையில் இன்னும் எக்ஸ்டெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஐயோ, சென்னையில் இவங்க பிட்கோயின்ன்ற எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியன் கவர்மெண்ட் லா ஃபாலோ பண்ணி இயங்குதுங்க. இதே கெப்பாவாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ கெப்பாவாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா துபாய் பேஸ்டு. ஸோ துபாய் பேஸ்டு அது இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கனால இந்த பிட்கோயினே போதும். ஐயோ, ஏன்னா கிரிப்டோ கரன்சிக்கு அரசாங்க விதிமுறைப்படி செயல்பட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைங்களா? ஸோ கிரிப்டோ கரன்சி தான் நமக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்கும். ஸோ எதிர்கால சொத்துனே சொல்லுவாங்க. ஸோ நம்ம சொத்தை தான் சேர்த்து வைக்க கூப்பிடுவாங்க நம்ம எல்லாமே.
ஸோ கிரிப்டோ கரன்சின்றது நமக்கு எதிர்கால சொத்து, ஓகேவா? எப்படி தங்கமோ வெள்ளியோ லேண்டோ அதே மாதிரி இப்போது கிரிப்டோவும் ஒரு சொத்தாக மாறிடுச்சிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம இந்த காயினை வாங்கி வச்சோம்னா லேண்டு கோல்டு எல்லாமே அதிகமாகி போச்சுங்க, நம்மளாம் வந்து வாங்க முடியாது இல்லையா? கிரிப்டோ கரன்சி காயினை வாங்கி வைங்க, அடுத்த ஒரு 10 இயர்ஸில் எக்கச்சக்கமாக சம்பாதிப்பீங்க, ஓகேவா? அதுவும் இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலிமா வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேக்கிங் மூலிமா குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது நமக்கு லாபம் மட்டும்தான், ஓகேவா? நம்ம கிரிப்டோ கரன்சி காயினையும் கொடுத்துட்றாங்க, அதை வந்து ஸ்டேக்கிங்கில் கொடுக்கும்போது நமக்கு லாபமும் தராங்க. சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலில் சம்பாதிக்கலாம். ஸோ நாங்கள் சொல்லித்தரோம், நாங்கள் ரெடிங்க, ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் பிளான் எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், எல்லாம் பாருங்கள். அதே மாதிரி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி கேவிசி பண்ணணும், எப்படி பேங்க் டீட்டெயில் வெரிஃபை பண்ணணும், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம், பண்ணுங்கள். அப்போ பிசிசி அப்படி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சொல்லியிருக்கோம், அதையும் பண்ணிவிடுங்க. கேவிசி பண்ண தெரியுதுன்னா நம்ம எப்படி அதுக்கு தனியாக ஒரு லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருப்போம், டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணியிருப்போம், அதெல்லாம் பார்த்துருங்க மக்களே, ஓகேவா? பார்த்துட்டு பாதுகாப்பாக நீங்கள் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி நம்ம 2 கம்பெனி பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று கிரிப்டோ ஃபீல்டு, இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் செல்லிங் ஃபீல்டு. அதுவும் நம்ம எனக்கு ஆயில் மெசேஜ் பண்ணாவே, வாட்ஸ்அப்பில் ஆயில் மெசேஜ் பண்ணாவே எனக்கு ஆட்டோமேட்டிக் மெசேஜ்லாம் எல்லாத்துக்கும் வந்துடும். நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நம்ம பிளாகிங்கில் போட்டு வச்சுருவோம், அந்த 2 லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துங்க, சரிங்களா? ஸோ நம்மளாம் வந்து பாதுகாப்பாக மக்களுக்கு சொல்லி தருவோம், எல்லாமே மக்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக சம்பாதிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ணிக்க மக்களே. அரசாங்க விதிமுறையில் ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனிகளை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் மட்டும் தான் நம்மளும் பாதுகாப்பாக சம்பாதிக்க முடியும், நம்ம பின்னாடி வரவங்களும் பாதுகாப்பாக சம்பாதிக்க முடியும். இது வந்து அரசாங்க அதிகாரிகள் சொன்னது, அவங்க சொன்னதுக்கு பேர் தான் நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் டெய்லி. நம்ம வீடியோக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சூப்பராக சொல்லித்தருவோம், நம்ம சொல்லித்தரதை முழுசாக கேட்டிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கலாம், சரிங்களா? நம்ம எய்ம் பண்ணுறதே நமக்கு கம்மியாக வருமானம் கிடைச்சா கூட போதும், நம்ம மக்களுக்கு பாதுகாப்பாக சம்பாதிக்க தான் பார்க்குறோம். அதாவது நம்ம மற்றவங்கள மாதிரி ரெஃபரல் கமிஷனுக்கு அதிகமாக ஓடக்கூடிய ஆட்கள் கிடையாதுங்க, ஓகேவா? நமக்கு ரெஃபரல் கமிஷனே வேணாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பாதுகாப்பாக சம்பாதிங்க, அதாவது உங்கள் மணி பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னா இந்த கம்பெனியில் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இது வந்து பிட்கோயிவா எக்ஸ்சேஞ்சு, நம்ம கிரிப்டோ கரன்சி காயின் வாங்கிறோம், இது பேக் ஃபெயிலே வராது. இதில் நான் எம்எல்எம் கம்பெனி ப்ரமோட் பண்ணுறது கிடையாது, ஓகேவா? இல்லீகல் கம்பெனிலாம் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது, அதாவது டெய்லி இன்கம் தரக்கூடிய கம்பெனிலாம் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது, எம்எல்எம் பேஸில் பண்ணுறவங்களாம் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது, ஓகேவா? இது வந்து எம்எல்எம் கிடையாது, இது வந்து கிரிப்டோ துறை, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் இப்படி விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, அரசாங்க விதிமுறைகள் அனைத்தையுமே ஃபாலோ பண்ணுறாங்க, சரியா? அதனால தான் இந்த கம்பெனி எடுத்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ மக்களும் புரிஞ்சுக்கிட்டு எடுக்கும்போது மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கும். ஆனால் நிறைய மக்களோட மைண்ட் தாட் எப்படி இருக்குது அப்படின்னா, அதிகமாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விருப்பப்படுறீங்க. ஐயோ அதிகமாக தரக்கூடிய கம்பெனிலாம் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க அரசாங்க அதிகாரிகள், அதெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய கம்பெனிகள் வந்து கிரிப்டோ துறையிலையும் சரி, எம்எல்எம் பேஸ்லையும் சரி, ஐஎன்ஆர் பேஸ்லையும் சரி, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தர முடியாது அதிகமாகலாம், ஓகேவா? ஒரு செயின் லிங்க் கட் ஆகும்போது உடையும். ஸோ நீங்கள் லாபத்தை மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு எப்படி வருமானம் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி வருமானம் வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இந்த எக்ஸ்சேஞ்சில் நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க, ஸோ ட்ரேடிங் ஃபீஸ் வந்து வருதுங்க. ஓகே, இப்போ பை அண்ட் சேல் பண்ணுறாங்க இல்லையா? பை பண்ணுறதுக்கு ஒரு ரேட்டு, இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு ரேட்டு, விற்கிறதுக்கு ஒரு ரேட்டு நம்ம கலெக்ஷன் பண்ணுறாங்க, ஓகேவா? அதுவும் கம்மி தான், மற்ற எக்ஸ்சேஞ்சை விட இதை கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து இவங்களுக்கு கோடிக்கணக்கில் இன்கம் முடியுது. ஆனால் மற்றவங்களாம் கிடையாது, எம்எல்எம் பேஸில் பண்ணுறவங்களுக்குலாம் கிடையாது. அவங்களால செயின் லிங்க் கட்டாச்சு அப்படின்னா அவங்களாம் வந்து தர முடியாது. ஸோ இவங்களால தான் தர முடியும். அதனால் பாதுகாப்பாக அந்த கம்பெனியில் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நேரடியாக ஆஃபீஸ் வந்து பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். $100 டீம் எடுக்கிறவங்க, ப்ரமோட்டராக செயல்படுறவங்க நீங்கள் தாராளமாக ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க மக்களே. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஓகே, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலில் குரூப்பில் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வந்துட்டுருப்போம். நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான் நம்ம குரூப்பில் வந்து டே பை டே டெய்லி வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ டெய்லி ஒரு பிஸ்னஸ் நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு, அதாவது இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ், நாளைக்கு ஒரு பிஸ்னஸ், ஓகேவா? மொத்தமே 2 தான். இன்றைக்கி இது ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு இன்னொன்று ப்ரமோட் பண்ணுவோம், அது வந்து டைரக்ட் செல்லிங். ஸோ 2மே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போது இன்றைக்கி வந்து நம்ம கிரிப்டோ துறையை பார்த்துட்டு இருக்கோம், ஓகேவா? நம்ம சேனல்லே அதான் வந்துட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.